கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பையன் அங்கே கட்டி வச்சு அவனை ஏழை விட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஜெஸி இருக்கா, அவங்க ஃப்ரெண்ட் ரேணுமே அங்கே தான் இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நான் வந்து அந்த பையனை இப்போ வந்துட்டு வாங்க போகிறேன்னு சொன்னதும், என்ன பைத்தியம் ஆயிட்டியா நீ வந்துட்டு என்ன வந்து நினச்சிட்ருக்க, உனக்கு என்ன பசங்களுக்கு என்ன குறைச்சலா, இவனை போய் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க, இது வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா மட்டும் விட மாட்டாருன்னு சொன்னதும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எப்போ பார்த்தாலும் டேட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு என்னை உயிரை போட்டு வாங்குறாங்க, இதுலேருந்து நான் விடுதலை அடையணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்துட்டு அவள் எந்திரிச்சு நான் வந்து இந்த பையனை விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறா. அதை கேட்டுட்டாங்க நம்ம ரேனுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவன் பக்கத்தில் அங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு இவனை இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணி அடிச்சிருக்கக்கூடாது, ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னதும், நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் எங்களுக்கு சொந்தம், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலான்னு அந்த பொண்ணு சொன்னதுமே, பட் வந்துட்டு இதுக்கப்புறம் அவன் எனக்கு சொந்தம், நீங்கள் வந்துட்டு அவனை என் கூட அனுப்பி வைங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள், நாங்களே சென்ட் பண்ணுறோன்னு சொன்னதும், அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த லேடி வந்துட்டு அங்கே கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டதுமே ஹீரோயின் எல்லாத்தையுமே போட்டு அங்கே அடி வெளுத்து விட்டா. ஸோ அங்கே ரேன் அதெல்லாமே பார்த்துட்டு பயந்து போயிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சதுமே, ஐயோ ஒயின் வேற சேவ் பண்ணியிருக்காங்களா, இவ ஒயினை வேற குடிச்சிருக்காளா, அப்போ என்ன நடக்க போதோ, கண்டிப்பாக இந்த பையனை கூட கூட்டிகிட்டு போக விடக்கூடாது, ஏதாச்சும் தப்பு நடந்துட்டா அவங்க அப்பாவுக்கு யார் வந்துட்டு பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு அவளுக்கு பயமாயிடுச்சுக்கு. பாரியா நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் நல்ல மனுஷன் கிடையாது, இவன் ஒரு பைத்தியம், இவனுக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு பண்ணுறாங்க எதுவுமே புரியலை அப்படின்றத சொன்னதும், பட் உன் கண்ணு பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு அவள் சொல்கிறா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூட வர்றியா அப்படின்ற சட்டி கேட்டதுமே அவனுக்குமே ரொம்பவே ஹீரோயினை பிடிச்சிட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஒரு நாய்க்குட்டி மாதிரி தலையை வந்துட்டு அங்கே சாச்சுக்கிறான், தடவை கொடுக்க சொல்லிட்டுருக்கான். ஸோ கையெல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அந்த பொண்ணை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணதுமே அப்போ அங்கே ரேன் வந்து காடை கொடுக்குறாங்க, அவங்க மாஃபியா குடும்பத்தோடு சேர்ந்த பொண்ணு, நீங்கள் என்ன வந்து தெரியாமல் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவனை அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே நீங்கள் உங்கள் கோட்டை கழட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டதோ ரேனுக்கு புரிஞ்சுக்கிருச்சு, அவளுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவங்க வந்து போயிடுறா. ஐயோ என்னடா இவ அதுக்குள்ளே போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு, நீ பார்க்க எவ்வளோ வந்து அழகாக இருக்க தெரியுமா, உன் கண்ணு தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் வந்துட்டு குழந்தை பேத்துக்கணும்னு நினைக்கிறேன், அந்த குழந்தைக்கு அப்பாவா நீ தான் இருப்ப, நீ வந்துட்டு இப்போ பேர் இல்லாமல் இருக்க, நான் உனக்கு ஷாவுன்னு சொல்லிட்டு பேர் வச்சிடுறேன், இதுக்கப்புறம் அந்த நேமை சொல்லி தான் கூப்பிடுவேன், நீ ஃபஸ்ட்டு என்னோட நேமை சொல்லு ஜெஸி அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ பட் அவனுக்கு அங்கே வந்துட்டு பேசுகிறதுக்கு முடியலை. அப்போ அங்கே அவனை வந்துட்டு மசில்ஸ் எல்லாமே தொட்டுட்டு நீ பார்க்க வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கன்னு சொல்லிட்டு போய் கிஸ் பண்ணா. அவனுமே ரொம்பவே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவளை பிடிச்சி போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, டே என்னடா பைத்தியம் ஆயிட்டியாடா, எதுக்காகடா என்ன இப்படி இப்படி கடிச்சு வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. சரி வீடு நான் உன்னை மன்னிச்சிட்டேன், வா உனக்கு மெடிசன் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெடிசன் போட்டால் அந்த இடத்துல அவனுக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கு. ஸோ அவங்க ஊதி விட்டதுமே அவனுக்கு இன்னுமே ஒரு மாதிரி அங்கே ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயினை பிடிச்ச அவன் திரும்ப வந்து கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு கோவமாயிருது, இந்த மாதிரி நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு என் கூட நீ வான் செட்டி கூட்டிகிட்டு போயிட்டு என்னோட நேமை சொல்லு ஜெஸின்னு சொல்லி கூப்பிடு, நீ அப்படி கூப்பிட்டேன்னு வச்சுக்கோமே நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு சொன்னால் அவங்க ட்ரை பண்ணுறான், பட் கூப்பிடவே முடியலை. நம்ம ஹீரோயின் சரி கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கலாப்பான்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஜெஸின்னு கூப்பிட்றான். அதை பார்த்துட்டு வா உண்மையிலே ரொம்ப சூப்பர் அப்படின்ற சைட்டு அவங்க ஆசையாக போய் அவனை கிஸ் பண்ணதுமே திரும்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன வந்து நினச்சிட்ருக்க, நான் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன், இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணாத, மரியாதையோட போய் சோபாவில் படுத்து தூங்குடான்னு சொன்னதும் அவன் ரொம்ப வந்து பயந்து போயிட்டு ஒரு நாய்க்குட்டி மாதிரி அங்கே தலையை கவுந்துக்கிறான். சரி 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 நான் விட்டுறேன், நான் வந்துட்டு இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, பாவம் நீ வந்துட்டு பச்சை புல் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்பாங்க அதெல்லாமே கேட்டுட்டு அவனுமே அப்பாங்க சரி நான் வந்துட்டு உனக்கு இன்னுமே ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கான்றதுக்கு சொல்லி கொடுத்துட்டு பேசாமல் அவள் படுத்து தூங்கினதுமே அவனுக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே அவளை எழுப்பி விடுறான், பட் அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கவுமே இவனாவே எந்திரிச்சு போக ட்ரை பண்ணா, கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அவனுக்கு பாஸ்டில் நடந்த எல்லா விஷயமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஸோ பிறகு இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பிரதர் யுவான் அங்கே ஒரு பர்சனை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கா, நீ என்ன தைரியமாக இருந்தா என் சிஸ்டரை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருப்பா, உன்னை கொன்று வேண்டான்னு சொன்னதும் ஐயோ உங்கள் சிஸ்டர் இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்னை விட்டுருங்கன்னாவே சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம யுவானோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, பாஸ் அன்அஃபிஷியல் மார்க்கெட்டில் இருந்து ஒரு பையனை வந்து மேடம் வாங்கியிருக்காங்க, பட் அவங்க எங்கே போனாங்கன்னு யாருக்கும் எதுவும்
எதுவும் தெரியலன்னு சொன்னதும் அவனுக்கு அவளை நினச்சி ரொம்பவே அங்கே பயமாயிடுச்சுக்கு. பிறகு நெக்ஸ்ட் எங்கே நம்ம பார்த்தா எந்திரிச்சிடுறான். அவனுக்கு வந்துட்டு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துடுது. பட் வந்துட்டு இந்த நிலைமைக்கு யார் காரணமானவங்களோ அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணுறான். இங்கே ஹீரோயினுக்கு கண்ணு முழிப்பு வந்ததுமே என்ன வந்து அவள் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப படுக்கிறா. பட் இருந்தாலுமே எந்திரிச்சிட்டு என்ன ஏதோ மிஸ் ஆன மாதிரி எனக்கு என்னமோ தோணுதேன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறா. ஆமாம் இந்த ஷாவ் எங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வந்து பார்த்தா அவங்க தண்ணி வந்து டேப்பில் திறந்து விட்டு அப்படியே குடிக்கிறான். ஸோ அங்கே வந்து மென்டலி ஸ்டேபிள் இல்லாதவன் மாதிரியும் மியூட் மாதிரியுமே அவன் வந்துட்டு இன்னுமே அங்கே ஆக்டிங் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஹீரோயின் இப்படிலாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாயெல்லாமே தொடச்சி விட்டதுமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கால. ஆள் பார்த்ததுமே மயங்கி போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே அவள் வந்து எப்படி அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தா, அங்கே வீட்டுக்கு வந்துமே எப்படி வந்து கீஸ் எல்லாமே கொடுத்தான்னு சொல்லிட்டு அதெல்லாமே ஞாபகம் வந்துச்சேக்கு. அவங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் செய்கையெல்லாம் பண்ணதும் பரவாயில்லையே நீ இதெல்லாம் வேற கற்றுக்கிட்டியா, உனக்கு அப்புறம் ரிவார்டு இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு வீட்டில் நீ சாப்பிட வேணாம், வா வெளியே போய் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அங்கே பர்கர் எல்லாமே வாங்கி கொடுத்ததுமே அதை பார்த்தா ரொம்ப மோசமாகவே வந்துட்டு சாப்பிட்டதும் எதுக்காக நீ இப்படி சாப்பிட்ற, இப்படி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்றதுக்குமே கற்றுக் கொடுக்குறா. பட் அவன் வேணுங்கனே தான் அந்த மாதிரி வந்துட்டு திரும்பவுமே அங்கே பண்ணிட்டுருக்கான். பிறகு அங்கே ஒரு ஷாப்பிங் மால் தான் அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம யுவான் அவங்க அசிஸ்டன்ட் வர்றாங்க. இங்கே தானே வர்றதா கேள்விப்பட்டமேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் அங்கே பாருங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே கேர் பண்ணிச்சேக்கா. அப்போ எனக்கு என்னமோ குழந்தை பிறந்திருக்க மாதிரி இருக்குது, நான் வந்துட்டு குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டா வேலை பார்க்குறது அப்படின்றத சொல்லும்போது நான் உங்கள் குழந்தை தானே நம்ம சொன்னதும் வந்துட்டு பாய முடிட்டு போய் ட்ரெஸ்ஸை போடு அப்படின்றத சொன்னதுமே ஒரு கோட் அங்கே போட்டுட்டு வந்ததுமே ஹீரோயின் அவன் ஸ்டைலாக அங்கே வந்துட்டு வரதை பார்த்துட்டு ஏய் நீ யார் நீ வந்துட்டு உண்மையை சொல்லுன்னு சொன்னதும் அவனுக்கு வந்துட்டு ஐயோ இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வந்து யூரின் போகணும்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கே வந்து விழுந்தடிச்சு உள்ளே ஓடிச்சேக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம யுவான் அங்கே வந்து நின்றுச்சிக்கவும் இவன் கண்டுக்காமல் அந்த பக்கம் விலகி போனா நீ யார் மரியாதையோட உண்மையை சொல்லு, இடிட் மாதிரி நடிச்சு என் சிஸ்டரை ஏமாத்துறையா, உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே ஃபைட் வாங்க வந்து பண்ண ஆரம்பிச்சதுமே அவனுமே ஃபைட் பேக் பண்ணுறான். ஸோ அவனோட இந்த ஸ்டைலை பார்த்ததுமே அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது ஏதோ வந்துட்டு வில்லங்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே வந்துட்டு இவன் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக வேணுக்குனே அவன் கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு அங்கே ஹீரோயின் வரவுமே ஓடி போயிட்டு என்னை வந்துட்டு இப்படி அடிஸ்டான்னு சொல்லிட்டு அவன் செய்ய காமிச்சதும் ஹீரோயின் அப்போ யுவானை பார்த்து டேய் நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு சும்மா வந்து மால்க்கு வந்தேன்னு சொன்னதும் எனக்கு என்ன தெரியாதா, நீ வந்துட்டு அப்பா பேச்சை கேட்டு தானே என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருகிறா. அதுவும் காலங்காத்தால நீ மால் பக்கம் நீ வருவியா, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்டா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே திட்டிட்டு இருக்கா. சிஸ்டர் தயவு செஞ்சு நீ வீடு நீ எதுக்காக இவனை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்க, இவன் ஒரு இடியட், இவன் கூட சேர்ந்து ஏன் சுற்றுறன்னு சொன்னதுமே அப்பா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் மேரேஜ் பண்ண சொல்லி என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கப்புறமே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அப்போ இந்த முட்டால போய் நீ மேரேஜ் பண்ணுவியா, அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்னு சொன்னதும் இதை பற்றி நீ அப்பாட்ட சொன்னேன்னு வச்சுக்கோமே உன்னை வந்துட்டு அடித்து விழுத்துக்கிட்டதுல நான் நேரம் கூட வேஸ்ட் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இட்டா. அப்போ அங்கே உடனே நம்ம ஷாவுமே என் கையில் வலிக்குது அப்படின்ற சொல்லிட்டு இங்கே காமிச்சதும் இதுக்கப்புறம் அவனை அடிச்சேன்னா பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் அப்போ அங்கே நம்ம யுவான் சொல்கிற அவங்க அசிஸ்டண்ட்டை எனக்கு இவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக விசாரிச்சு சொல்லுங்கள், என் சிஸ்டர் இவன் கூட இருக்கிறது சேஃப்டி கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்ததுமே அங்கே ஏகப்பட்ட ஆளுங்க வந்து அவனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க பாஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணதும் அவனை போய் பிடிங்கன்னு சொன்னதும் அவங்க விரட்டிட்டு வரும்போதே ஹீரோயின் நீ விலகி நில்லுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவன் வேணுக்குனே வந்துட்டு அவங்கள கவனத்தை செலுப்பி அந்த பக்கம் ஓடினதுமே எல்லாருமே பின்னாடியே ஓடிட்டுருக்காங்க. அப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு யார் பண்ண சொன்னது, உங்கள் பாஸான்னு சொன்னதும் அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து இந்த வாய்ஸ் கேட்டதுமே பாஸ் நீங்கள் திரும்ப கிடச்சிட்டிங்களா அப்படின்ற சட்டி கேட்டதும் இந்த மாதிரி வந்து முட்டாள்தனம் பண்ணாத, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு பின்னாடி யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே ஓகே பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஷியான் ஃபேமிலியோட வாரிசு, அவனோட நேம் ஒரிஜினல் நேம் வந்து ஷியான் தான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் வரதை பார்த்துட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு இவன் தன்னை ஹிட் பண்ணிக்கிறான். அவன் பயந்து போயிட்டு உடனே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறா. அப்பாங்க அவன் கண்ணை முழிச்சதுமே ஹீரோயின் நீ வந்துட்டு இதுக்கப்புறம் எதை பற்றி கவலைப்படாத, நான் இருக்கேன், உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்லிட்டுருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டு அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து அப்படியே பாசமாக அங்கே டச் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணுறதுக்கு அவன் வந்துட்டு ட்ரை பண்ணுறான். அவனுக்கு ரொம்பவே ஆரம்பிச்சிருச்சு ஹீரோயின் மேலே. அப்போங்க சரிப்பா நீ வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து பேசாமல் அமைதியாக ரெஸ்ட் எடுக்கணும், உன்னை வந்துட்டு யார் வந்து இப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு என்னமோ தெரியலை, பட் இருந்தாலும் நீ கவலைப்படாதான்னு சொன்னதும் அவன் ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் ஹக் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம்
உங்களை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னதும், நீயே சின்ன குழந்தை, நீ எப்படி என்ன போய் ப்ரொடெக்ட் பண்ணுவ? சரி நான் உனக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுமே அவன் ஃபோன் கேட்குறான். ஸோ ஹீரோயினுமே ஃபோனை கொடுத்துட்டு கேம் விளையாடு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறா. வெளியே போயிட்டு அவனை சேஃப்டியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனால், நம்ம யுவான் வந்துட்டு அங்கே வர்றான். ஸோ அவனுக்கு மரியாதை கொடுக்குற சவுண்ட் இவனுக்கு கேட்குது. அசிஸ்டண்ட்டை தான் பேசிகிட்டு இருக்கான். பட் அவன் வந்து உள்ளே பார்த்தா இவன் கேம் விளையாண்டதுமே அப்போ யுவான், டேய் எதுக்காகடா இப்போ இடியட் மாதிரி நடிச்சிட்டு நீ வந்து எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்க? நீ இப்போ யார்ட்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்ததுமே நீ வந்து கேம் விளையாடுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறியா? ஃபோனை குடுறான்னு சொல்லிட்டு அவங்க பிடுங்கி பார்க்க ட்ரை பண்ணா, இவனும் ஃபோனை பிடுங்கிட்டு அங்கே விடவே மாட்டாங்க. ஸோ அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து அவனை போட்டு அடிச்சுட்டு, உனக்குலாம் அறிவு இருக்கா? எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா? அவன் வந்துட்டு ஒரு 3 வயசு குழந்தை, அவன்கிட்ட போய் இப்படி பிஹேவ் பண்ணுவியா? போடான்னு சொல்லிட்டு வேட்டை விட்டுட்டு அவனுக்கு ஃபுட்டெல்லாம் ஊட்டி விட்டதுமே இவனால் அதை பார்க்க முடியல, வயிறு எரியுது. சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவனை மாதிரி ஆளுக்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இவன் ஒன்றும் சின்ன புள்ள கிடையாதுன்னு சொன்னதும், அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறான், உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீ எதுக்காக வந்து எப்போ பார்த்தாலும் இப்போ தொந்தரவு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. அவன் சொல்கிறான், அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே சும்மா விட மாட்டாங்கன்னு சொன்னதும், நான் அதை பற்றிலாம் கவலைப்படலை, நான் வந்துட்டு அவனை வந்து வாங்கிட்டேன்னா அவன் எனக்கு தான் சொந்தம், நான் பார்த்துக்குவேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவ்வளோவே ஆசையாக அங்கே பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே வயிற்றுச்சல் ஆகிட்டு ஹீரோயின்ட்ட, நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நானுமே உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னையுமே நீங்கள் அப்போ நல்லா வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும்லன்னு சொல்லிட்டாங்க. ஹக் பண்ணிவிட்டு பேசினதும் ஹீரோக்கு செம வயிறு எரியுது. பட் ஆனால் பார்த்தாங்க நம்ம ஹீரோயின், ஏன்டா அறிவு கட்டவனே, இவ்வளோ பெருசாகிட்டு நீ சின்ன பிள்ளை மாதிரி இப்போ க்யூட்டாக பிஹேவ் பண்ணுறையே, அங்கே பாரு உன் அசிஸ்டன்ட் இருக்காரு, ஓ இமேஜ் என்ன ஆகுறதுன்னு சொன்னதும், ஏன்னா அப்பாங்க அசிஸ்டன்ட் அதெல்லாம் இல்லை, நான் ஒன்றுமே பார்க்கல அப்படின்றத சொல்கிறாரு. அப்பாங்க 2 பேரும் மரியாதையே வெளியே போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டா. பிறகு அங்கே நம்ம ராண்டாவை கால் பண்ணிவிட்டு, என்னப்பா இப்படிலாம் பண்ணியிருக்க மாதிரி தோணுது, நீ அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு கலெக்ட் பண்ணி கொடு அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நான் வந்துட்டு பண்ணுறேன்னு அவங்களுமே சொல்கிறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்ருக்கான். பட் அவன் முன்னாடி வந்துட்டு ஒரு நார்மலாகவே பிஹேவ் பண்ணுறா. பிறகு வீட்டுக்குமே டிஸ்சார்ஜ் பண்ணி அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் அப்போ அங்கே அவங்க ரான் கால் பண்ணிவிட்டு, மார்க்கெட்டில் வந்து கொண்டு வந்து விற்றுருக்காங்கப்பா, அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சதுமே நான் அவங்க பிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான், அவனை தேடிட்டுருக்கோம் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நானுமே இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோட்ட, நீ வீட்டில் சேஃப்டியாக இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போனால், அவன் பயந்த மாதிரி நடித்ததும் சரி வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அந்த பர்சனை விரட்டி நம்ம ரான் பிடிச்சி விடுறான். ஸோ அந்த சைடில் பார்த்தா நம்ம யுவானுமே வந்து விடுறான். அப்போ அங்கே நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், சிஸ்டருக்காக இந்த பர்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்காக தான் சொன்னதும், அப்படின்னா ஓகே நான் வந்துட்டு இப்போ அவனை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டு அடி வெளுத்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோவுமே கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்பாங்க சரிப்பா நீ வந்துட்டு உள்ளே போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே அவனை சொன்னதும், அவன் பார்த்தா ஹீரோயினுக்கு ஸ்கார்ப் எல்லாமே போற்றி விட்டுட்டு சரி நீ சேஃப்டியாக இருன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி போனதும், இவன் தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம், இவனை பார்த்தா அவன் வந்துட்டு ஏதாச்சும் உண்மையில சொல்லலாம்ல, இவனை எதுக்காக வந்துட்டு நீ இப்போ அனுப்பிட்டுருக்க, ஸ்டூபிட் மாதிரி இவன் நடிச்சிட்ருக்கான்னு சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் அந்த பர்சன்ட்ட, இவனை வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க, அவனை கொண்டு வந்துட்டு எதுக்காக இந்த இல்லீகல் மார்க்கெட்டில் விற்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால், அப்படியே அவன் முறைச்சிட்டே நின்றுட்டுருக்கான். இந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நாங்கள் வந்துட்டு ஆளுங்களை தேடி போகும்போது இவன் எங்களுக்கு கிடைச்சான், இவனோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா உல்ஃப் வந்து இருந்துச்சுன்னு சொன்னதும், இவன் சும்மா நடிக்கிறான்னு நம்ம இவான்னு சொன்னதும், அந்த பர்சன் அதெல்லாம் இல்லை, அவர் வந்து நடிக்கலை, அன்னைக்குமே வந்துட்டு அவனோட பாடி லாங்குவேஜ் உல்ஃப் மாதிரி இருந்துச்சு, அவனால் பேச முடியாமல் தான் இருந்துச்சு, அதனால் ஒரு வேளை உல்ஃபோட குழந்தையோ என்னமோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொண்டு வந்து அந்த மார்க்கெட்டில் விற்றோம் அப்படின்றத சொல்கிறான். ஏன் சரிப்பா நீ வந்துட்டு உள்ளே போய் வெயிட் பண்ணு கார்லன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவளை அனுப்பி விட்றாங்க. சொல்கிறான், இப்படி வந்து மென்டல் ஸ்டேபிள் இல்லாத பர்சன் அங்கே அனுப்பணும்னா இல்லீகல் முறையில் அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே எடுத்து சேல்ஸ் பண்ணுவாங்க, பட் இவன் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சு விட்டுருங்க, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நீ பண்ணதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாதுடான்னு சொல்லிட்டு அங்கே அடித்து அவங்க போலீஸில் விட சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோவுக்கு அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணிடுறாங்க. இவன் பேசிட்டு அப்படியே அங்கே போயிடான். அவங்க யுவான் குறித்து, சிஸ்டர் நீங்கள் அவன் மேலே எவ்வளோ தூரத்துக்கு பாசம் காமிச்சிட்ருக்கீங்க, இப்போ வரைக்கும் என்கிட்ட நீங்கள் அப்படிலாம் வந்துட்டு பாசமே காமிச்சதில்லன்னு சொன்னதும், அந்த இடத்துல வந்துட்டு எத்தனை பேர் மாட்டிட்டு இன்னத்தில் இருப்பாங்க, நீ ஃபஸ்ட்டு அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணு அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போங்க நம்ம ரேன்மே அந்த காடு பகுதி எங்கே இருக்குன்னு நம்ம தேடி பார்க்கணும்ப்பா, ஏன்னா அங்கே வந்துட்டு போனோன்னா கண்டிப்பாக நம்ம ஷாவை பற்றின விஷயங்கள் நம்மளுக்கு தெரியலன்னு சொன்னதும், ஆமாம் மிகப்பெரிய எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லும்போது, அப்போங்க நம்ம யுவான், சிஸ்டர்
மிஸ்டர் நீங்கள் இத்தனை வருஷத்தில் அவன் மேலே காமிக்கிற பாசத்தை கொஞ்சத்தை கூட என் மேலே காமிக்கவே இல்லை அப்படின்றத சொல்கிறான். இப்படி வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்காத, நான் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு தான் போய் ஸ்டே பண்ண போகிறேன். நீ இதுக்கப்புறம் அவனை வந்து தொந்தரவு பண்ணேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவை போய் ஷாவுன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு காரில் பார்த்தா ஆளை காணோம். அங்கே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அங்கே நம்ம யுவானுக்கு ஹாப்பியாகி போயிட்டு ஐ திங்க் ஓடி போயிட்டான் போலன்னு சொன்னதும் வாயை மூடுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அங்கே வந்துட்டு பார்க்க போகிறா. பட் யுவான் டேஸ் டு போயிட்டு அப்படியே போயிரு, வந்தேன்னு வச்சுக்கோமே உனக்கு கொன்று வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை பார்த்தா அவங்க கேங்கை தான் மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் உங்களை பார்த்து எத்தனை நல்லாச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆசையாக ஹக் பண்ண வந்ததும் இதுக்கெல்லாம் இப்போ டைம் கிடையாது, நான் சொல்கிற விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ நான் கேட்ட விஷயங்கள் எங்கன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. மிஸ்டர் ஜியாங் இவர் அப்படின்றத சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு பெரிய கேங் லீடர், மிகப்பெரிய வந்து ஒரு மாஃபியா கேங்கோட கும்பல் தான் அவங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பெற்றதுமே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் அப்புறம் எப்படி யுவான் வந்தான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அங்கே ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கவாசி தன்னோட பொண்ணை பாதுகாக்கணுன்றதுக்காக நம்ம யுவானை வந்து ஆர்ஃபனேஜ்லேருந்து தத்தெடுத்திருக்காங்கன்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த பையன் 3 வயசுலேருந்து இங்கே வந்துட்டு சேர்ந்து இருந்துட்டுருக்கான். பட் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு இந்த மாஃபியா இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது, இருந்தாலும் இப்போதைக்கு அவன் தான் இன்சார்ஜ் அப்படின்றத சொன்னதும் அப்படின்னு அந்த ஃப்ளைன் கிராஸில் அவனோட கை ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியலை, நம்ம விசாரிச்சா தான் தெரியும்னு சொன்னதுமே சரி ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அவனை தேடி வர சவுண்டை கேட்டுட்டு நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு இவன் அங்கே வந்துட்டு யூரின் போகிற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணதுமே ஹீரோயின் அடப்பாவி என்னடா பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு வேமா ஃபேஸை திருப்பிக்கிறா. அப்போ அங்கே வேணுங்கனே அவன் கண்ணத்தை பிடிச்சிட்டு அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் நம்ம யுவான் வந்ததும் அவன் பயந்து போயிட்டு அங்கே பின்னாடி நின்றுக்கிட்டதுமே இப்போ எதுக்காக வந்துட்டு நீ அவனை பயமுறுத்திட்டு இருக்கான்னு சொன்னதும் இவன் உங்ககிட்ட வேணா ஒரு 3 வயசு குழந்தை மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் இவன் ஸ்டூபிட்லாம் கிடையாதுன்னு சொன்னதும் நீ வாய முடின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அப்போ அங்கே பார்த்தா நம்ம யுவானோட அசிஸ்டன்ட் சார் இப்போ வந்துட்டு இவர் இப்போ மட்டும் இருக்காரு, பட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னதும் அவன் என் சிஸ்டரை வேணா ஏமாத்தலாம் என்ன கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு சேவிங் எல்லாமே பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்போ அவன் பார்த்தா திடீர்னு ஹீரோயினோட நேமை சொல்லி அங்கே கூப்பிட்டதுமே அவன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காள் என் பேர் எப்போ கரெக்டாக நீ வந்துட்டு சொல்கிறியோ நான் இப்போ உனக்கு வந்து கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு அவன் வேணுக்குனே திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கான். ஏன்னு சொல்லாமல் திரும்ப அவனை போய் கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுற லெவலுக்கு போயிடுறாங்க. பட் ஹீரோயின் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், அவனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு மென்டல் இஷ்யூ இருக்குது, இந்த டயத்தில் நான் வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஃபஸ்ட்டு வந்து பேசாமல் குழி நான் வரேன்னு சொல்லிட்டு போனதும் அப்போ அங்கே ஹீரோ மனசுல என்ன கேட்டால் இருந்தா திடீர்னு பார்த்தா வந்து நார்மலான பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு அங்கே நைட் தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவள் தூங்கினதுமே எந்திரிச்சு போய் நம்ம அசிஸ்டண்ட்டை கால் பண்ணிவிட்டு நீ என்ன வந்து யுவானை பற்றி விஷயங்கள் விசாரிச்சியான்னு சொன்னதும் சார் எல்லாமே டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே அது எல்லாமே பார்த்துட்டு அவனுமே ரொம்ப ஹாப்பியாக எழுறான். நான் இதுக்கப்புறம் அவனை வச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவன் அங்கே போய் படுத்து தூங்கி எழுறான். நெக்ஸ்ட் மார்னிங் இவன் எந்திரிச்சு பார்த்துட்டு அவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு அங்கேருந்து போக பார்த்ததுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை திரும்ப அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் படுத்து தூங்குங்கன்னு சொன்னதும் இல்லை இப்போ டைம் ஆயிடுச்சுக்கு நம்ம கிளம்பணும்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப பேரை சொல்லிட்டு கிஸ் பண்ண சொன்னதும் இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உன்கிட்ட பேரை சொன்னால் கிஸ் கொடுப்பேன்னு சொன்னேன், இதுக்கப்புறம் அந்த ரிவார்டு கிடையாதுன்னு அவன் சொல்கிறா. ஸோ அதை கேட்டு அவன் கோவம் ஆகிட்டு ஃபேஸை திருப்பி வச்சுக்கிட்டதுமே சரி ஓகே நான் அப்படிலாம் வந்துட்டு சொல்ல மாட்டேன் ஓகேவான்னு சொன்னதும் திரும்ப திரும்ப பேரை சொல்லி அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருந்தேன்னா டைம் ஆயிரும், நம்ம வந்துட்டு இன்றைக்கி வெளியே பிக்னிக் கிளம்பி போகலாம், அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் சாப்பிட்லாம், சரி இப்போ கிளம்பலாமான்னு சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம வந்து சமையல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். அதை வந்து அவள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணதுமே போதும் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி வச்சுக்கிறான். அங்கே ரொம்பவே வந்துட்டு ஜெலஸாகி பேசிகிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக அப்பாட்ட வந்துட்டு அவள் வந்து அந்த ஷாவன்றவனை பயப்பானான்னு சொல்ல போகிறேன்னு சொன்னதும் உன் சிஸ்டர் ஹாப்பியை கெடுக்க பார்க்குறியாடான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே பட் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ அவளுக்கு நல்லாவே விஷயங்கள் புரிஞ்சுக்குது. இவன் என்ன இவ்வளோ தூரத்துக்கு சிஸ்டர் மேலே பாசம் வச்சுட்ருக்கான், அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஒரு வகையில் இவன் அடாப்டர் தான். ஸோ ஹீரோயின் அவனுக்கு பிடிச்சிருக்கு, வந்து ஹீரோயின் கூட சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் வந்ததுமே பயந்த மாதிரி ஆக்டிங் பண்ணதும் எவ்வளோ நாளைக்கு நடிக்கிறேன்னு பார்க்குறேன்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபுட் எடுத்து அவள் கொடுக்குறா. ரொம்ப டெலிசியஸாக இருக்குது நீமே சாப்பிடுன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவன் வாயில் வச்சுட்டு நல்லாலன்ற மாதிரி துப்பிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணதுமே எவ்வளோ நல்லா ஆக்டிங் பண்ணுறான், இவனை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொண்டு போய் அங்கே ஸ்டிக்கில் ஃபுட்டை கீழே போட்டு இப்போ நீ வந்துட்டு இப்போ என் சிஸ்டர் இருக்கா கண்டிப்பாக நீ வசமாக மாட்டுவ, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதை அப்படியே எடுத்து சாப்பிட்றான்னு சொன்னா அவன்
வேணுக்கனே அவன் அங்கே டீஸ் பண்ணிட்டு வம்புழுத்ததுமே அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கும் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு 2 பேத்துக்கு சண்டை வந்ததும் அப்போ அங்கே ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டதும் இவன் தான் என்ன டீஸ் பண்ணுறான்ற மாதிரி நம்ம ஷாவ் சொல்கிறான். பட் யுவான் நான் வந்துட்டு இவனுக்கு சாப்பாடு கொடுத்தா வேணுக்கனே என் ஃபேஸில் வந்து தடவி விட்டான் பார் அப்படின்ற சொன்னதும் ஏன்டா 7 கழுத வயசாகி போச்சு எதுக்காக சின்ன பிள்ளை மாதிரி இப்போ அவன் கூட சண்டை போகிறான்னு சொல்லிட்டு ஃபேஸ் அவள் தொலைச்சி விழுறா. அதெல்லாமே பார்த்துட்டாங்க நம்ம ஷாவுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. வேணுக்குனே யுவான் பாரவை என்னை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக வந்து பார்த்துட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுண்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம யுவானை வந்து ராணி என்ன பாருமோ அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே டச் பண்ணதுமே நீ இப்படி என்னை டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் இப்போ டச் பண்ணதில் உனக்கு என்ன குறையாயிருச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தவிர வேறு யாரும் என்னை வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ரொம்ப தான் ஓவராக பண்ணிட்டு இருக்க உனக்கு வந்து சிஸ்டர்னு சொல்கிறத தவிர வேறு வேலையே இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் மாஃபியா கும்பலில் ஒரு ஆள் பட் நீ அந்த வேலை வட்டி விட்டுட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிவிட்டு கேமரா அதுன்னு சுற்றிட்டு இருக்க நான் உன்ட்ட ஏதாச்சும் கேட்குறேன்னா நீ கேட்காதன்னு சொல்கிறான். ஹீரோயின் பார்த்தா நல்லாவே ட்ரிங்க் பண்ணியிருக்கா. ஸோ வந்துட்டு நான் இன்னைக்கு போய் தூங்க போகிறேன் ஷாவை கூப்பிட்டுட்டுன்னு சொல்லி சொன்னதுமே அவன் என்ன சின்ன குழந்தையா அவன் ஒரு அடால்ட்டு நீ எப்படி கூட போய் படுத்துட்டு இருப்ப அவன் பேசாமல் இன்னைக்கு ஏன் கூட சேர்ந்து படுக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஷாவை வந்துட்டு வம்பு பண்ணதும் நீ திரும்ப உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா நான் தான் கூட்டிகிட்டு போய் படுப்பேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணுறா. பட் இருந்தாலுமே இந்த டைம் யுவான் விடுற மாதிரி இல்லை வம்பு பண்ணி அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஒரு பர்சனை காமிக்கிறாங்க எப்படி யுவானோட அப்பா இங்கே இல்லை யுவானை வந்து போட்டு தள்ளுறதுக்கு கரெக்டான நேரம் இதுன்னு சொல்லிட்டு அங்கே டிசிஷன் பண்ணி அவனை அங்கே அட்டாக் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோங்க தூங்கிச்சிக்கும் போது அப்போங்க நம்ம யுவான்மே இதான் கரெக்டான டைம் இவன் உண்மையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நைஃபை வச்சு அட்டாக் பண்ண போனால் அவன் தூங்குற மாதிரி பிடிச்சிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் உன்னோட ட்ராமா எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் திரும்பவுமே அங்கே அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோயினா நடிக்கவுமே எதுக்காக ஸ்டூபிட் மாதிரி நடிக்கிற ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேராக வாடான்னு சொன்னதுமே 2 பேருமே சரியாக நாங்கள் வந்துட்டு ஃபைட் போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோயின் அந்த சவுண்டை கேட்டுட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க கதவை திறங்கன்னு சொன்னதுமே இப்போ வந்து உன் சிஸ்டர் வந்தானா நீ இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு அவள் எப்படி உன்னை ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நல்லா பண்ணிட்டடா தம்பின்னு சொல்லுவாள். ஆனால் இப்போ நான் அவகிட்ட சொல்லிடுறேன் உனக்கு அவன் மேலே என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னதும் அதை பற்றி நீ வந்து கவலைப்படாத அவள் சொன்னால் என்னை நம்ப மாட்டான்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போங்க சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே கதவை திறந்ததுமே நம்ம யுவான் அவள் காதை பிடிச்சி திரியிட்டு திரும்ப இந்த மாதிரி வேலையாடா பண்ணுற வா என் கூடன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போனதும் இந்த மாதிரி அவங்க ட்ராமா பண்ணுறான். ஸோ அவனுக்கு தெரிஞ்சுக்குது இங்கே பக்கத்தில் வேறு யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டான். அவங்க வந்து பயந்துட்டு அங்கேருந்து போகிற மாதிரி போயிட்டுருக்கான். ஸோ யுவான் எவ்வளோ நாளைக்கு தப்பிக்கிறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு யோசிச்சா வெளியே பார்த்தா அங்கே பெட்ரோல் ஊற்றி ஒரு பர்சன் அங்கே தீயை கொளுத்துறதுக்கு ட்ரை பண்ணதுமே நம்ம ஹீரோங்க அடிச்சுட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு உன்னை யார் வந்துட்டு இங்கே அனுப்புனதுன்னு சொன்னதுமே இப்படி பயந்து போயிட்டு யுவானை போட்டு தலை தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம யுவானுமே கன் எடுத்துகிட்டு வந்துடுறான். ஸ்டூபிட் மாதிரி எதுக்கு நடிச்சிட்டு இருக்க உண்மையை சொல்லு நீ யாருன்னு சொல்லி கேட்டதும் என்னை யாருன்னு உனக்கு தெரியலையான்னு சொன்னதும் உன்னே இது கூட எனக்கு தெரியுதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஏரோப்ளான் ஆக்சிடென்ட்டில் நீயுமே ஒரு ஆள் தானே என்னை போட்டு தலை ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு இந்த மாஃபியா இந்த மாதிரி வேலையை எனக்கு பிடிக்காது நான் அப்படிலாம் எதுவும் பண்ண கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே சில பர்சன்ஸ் வந்து அங்கே அட்டாக் பண்ண வர்றாங்க. 2 பேருமே சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. இவங்களாம் யாரும் நிவான்னு சொன்னதும் உன்னை போட்டு தள்ளதாண்டா அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபைட் போயிட்டுருக்கு. இவன் கன்னெல்லாம் வச்சு ஷூட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு உனக்கு கன் வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே மாட்டினா இன்னைக்குன்னு சொல்லிட்டு இவான்னு ஹாப்பியானதும் இதை வச்சு விளையாடுறது எனக்கு பிடிக்கல இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு திரும்ப சின்ன பிள்ளை மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணுறான். ஸோ 3 பேரையுமே அடிச்சு அங்கே இழுத்துட்டு வந்துடுறாங்க. உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னதும் நாங்கள் வந்து அன்அஃபிஷியலாக தான் இந்த மாதிரி பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் சொல்கிறான். அப்பாங்க அப்படின்னா நீ உண்மையை சொல்ல மாட்டேன் நாங்கள் வந்துட்டு அப்போ உனக்கு பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை போட்டு அங்கே வந்து அடிக்க சொன்னதும் அவன் ஹீரோயினை அட்டாக் பண்ணதுமே வேமா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ காப்பாற்றினதும் நம்ம ரேன்க் அவன் மேலே அங்கே ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிருது. அவனை வந்து கொலை பண்ணதுமே இன்னொரு பர்சன் பயந்து போயிட்டு இப்படி லீ தான் யுவானை போட்டு தள்ள அனுப்புனாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனால் நம்பவே முடியல என்ன லீ அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் உங்களுக்கு இதுக்கப்புறம் உயிர் வாழ தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு தள்ள சொன்னதுமே நம்ம யுவான் அவனோட கழுத்தறுத்து கொன்னதும் அப்போ அங்கே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வேமா அங்கே கண்ணு மூடிட்டு நீ இதெல்லாம் பார்க்காத பயந்துருவான்னு சொன்னதுமே நம்ம யுவானுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிடுச்சுக்கா. அப்போ ஹீரோயின் பரவாயில்லப்பா நீ முந்தியோட என்ன நல்லாவே கேர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. நம்ம வந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போனால் இங்கே யுவானுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அந்த பர்சனை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மேலே இருக்க கோவத்தை பூரா அவன்கிட்ட காமிக்கிறான். ஸோ ரூமுக்கு போனதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிட்டு நீ 3 வயசு குழந்தை மாதிரி இருக்க உன்ட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது தப்பான விஷயம்தான்
பட் ஆனால் என்னால் வந்துட்டு இது எதுவும் பண்ணாமல் இருக்க முடியலையே அப்படின்றத சொல்லிட்டு அவனை செடியூஸ் பண்ணிட்டுருக்கா. சரி ஓகேப்பா நீ போய் தூங்கு, நான் இப்போ போய் வந்து குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோங்க கையை கழட்டிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் நான் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும் அவங்க கழுத்தில் வந்து ஒரு பிளேடை வச்சுட்டு நீ அப்போ ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட நடிச்சிட்ருக்க அதானன்னு சொன்னதுமே உனக்கு அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து என் மேலே டவுட் இருந்துச்சான்னு சொன்னதும் அப்புறம் என்ன நினச்சிட்ருக்கா அவ்வளோ ஈஸியாக நான் வந்து ஆளுங்களை நம்பிடுவேனான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு சரி ஓகே இப்போ நான் வந்துட்டு எதையுமே வந்து உங்ககிட்ட மறைக்க விரும்பல, இப்போ இந்த ஞாபகங்கள் வந்ததுமே கோயின்சிடன்ஸ் தான் அப்படின்றத சொன்னதும் பட் நம்ம ஹீரோ ஏன் கண்டிப்பாக உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. நீ யார் என்ன எந்த எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும் நீங்கள் தானே என்னை பை பண்ணீங்க, அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தானே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறான். பட் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அவள் திரும்பவுமே அட்டாக் பண்ண வந்ததுமே அவன் திரும்ப ஹக் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீ என்னை புரிஞ்சுக்கோ, நான் வந்து எந்த ஒரு தப்பான எண்ணத்திலே வரல, நான் யாருன்றதை கூடிய சீக்கிரம் உனக்கு வந்துட்டு நான் வந்து சொல்லுவேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் நீங்கள் வா என் பக்கத்துலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே மன்னிச்சிட்டாலாக்குன்னு போனால் ஓங்கி ஒரு ரத்தித்தி வெளியே தள்ளி விட்டு போடா வெளியேன்னு சொல்லிடுறா. வெளியே பார்த்தா நம்ம இவான் நின்றுட்டு கடைசியில் என் சிஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சுல்ல எனக்கு வந்து புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பியானதும் நான் வந்து ஒரு விஷயம் மறந்து போயிட்டேன். அவன் என்கிட்ட வந்து என் பிரதர் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டானே, நீ வந்து என்ன சொல்லி அவனை வந்து மாற்றி வச்சிருக்கான்னு கேட்டான். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறவா உனக்கு வந்து அவன் மேலே என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னதும் ஐயோ நீ அப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவன் பேசுகிறான். பிரதர் நீங்கள் வாங்க என்னோட ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதும் அவன் முறைச்சதுமே இல்லை மாஸ்டர் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா நம்ம இவன் அவன் மேலே படுத்திருக்கவும் அவனுக்கு முழிப்பு வந்துட்டு ஐயோ என்ன வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு என்கிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறியான்னு சொன்னதும் நீ வந்து என் மேலே படுத்துட்டு நான் வந்து உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறேன் நான் கேட்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஸ்மோக் பண்ணதுமே உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, நீ என்னோட ரூமில் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் வாய மூடு காலங்கத்தால் மூடு அப்செட் ஆகாதுன்னு சொல்கிறான். அப்போ நான் இப்போ என் சிஸ்டர்கிட்ட சொல்லேன்னு சொன்னதும் 2 பேர் பிடிச்சி சண்டை போட்டாங்க. நம்ம ரான் உள்ளே வந்துடுறா. இவங்க இருக்க பொசிஷனை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போனதுமே ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே கத்துறாங்க. பட் அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிட்டு அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோ அதுக்கப்புறம் இவனோட அசிஸ்டண்ட்டுமே வந்துட்டு மாற்றி மாற்றி அவங்க 2 பேருக்குள்ளுமே ஒரு கிளாஸ் ஆகிட்டுருக்கு. இவங்க பார்த்தா அவங்க ஒரு ட்ராமா பண்ணிட்டு முன்னாடி போகிறது யாருன்னு பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோயின் கீழே இறங்கினதுமே நம்ம யுவானோட குரூப் எல்லாமே அவளுக்கு சலாம் போட்டதும் இந்த பக்கம் பார்த்தா அவனு டே என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க வணக்கம் சொல்லுங்கடான்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் என்னப்பா ஷியான் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் இப்போ ஏன் பின்னாடி வரணும்னு பார்க்குறாரா, ஹோம்லெஸ்ஸாக இருக்காரா, நீங்கள் வந்துட்டு உங்கள் இடத்துக்கே போகலான்னு சொன்னதுமே தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாத என்ன ஷாவுனே திரும்ப கூப்பிடுன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே யுவான் ஹாப்பி ஆகிட்டு என் சிஸ்டர் புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னதும் டே என்னடா ஃப்ராடு நீயுமே அவன் கூட சேர்ந்து இதில் ஒரு ஆளாக தானே இருந்த எனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதும் ஐயோ சிஸ்டர் நான் எதுக்காக அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிலாம் எதுவும் இல்லை சிஸ்டர்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்மளாம் போகலான்னு சொல்லிட்டவே போகிறான். ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் இப்படி உங்கள் பிளான் கிராஷ்க்கு பின்னாடி வந்து இந்த குடும்பம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க சார் உங்கள் அப்பா உங்கன்னு சொன்னதும் டே படுபாவி இதை முதவே சொல்ல மாட்டியாடா, அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் காரில் போகும்போது ரொம்பவே அங்கே சேட் ஆகிட்டு போகிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ரேன் கேட்குறா என்னப்பா நீ உண்மையிலே இந்த பையனை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கியா வேணான்னு விட்ட போறியான்னு சொன்னதும் இருந்தவே திடீர்னு இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆவான்னு நம்ம என்னத்தை கண்டோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே கார் வந்து முன்னாடி நின்றுட்டு ஆளுங்க எல்லாம் இறங்கி வந்ததுமே அப்போ அங்கே ரேன் நீ உள்ள வேறு நான் பார்த்துக்கிறேன் இவனுங்கள் அப்படின்ற சொன்னதும் அவனுங்க எனக்காக தானே வந்திருக்கானுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறா. பட் ஆனால் நம்ம ஹீரோ அங்கே வந்து அவங்க எல்லாத்தையுமே அங்கேருந்து விரட்டி விட்டுறான். இப்போ ஹீரோயின்ட்ட ஹக் பண்ணிவிட்டு நீ வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, என்னோட ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி நீ தான் கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு என் பேரண்ட்ஸ் தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன ஃபாலோ பண்ணிட்டுன்னு சொன்னதும் உன்னை எனக்கு நினச்சி ரொம்ப கவலையாக இருந்துச்சு அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, நான் வந்து உன்னை ரொம்ப கேர் பண்ணிக்குவேன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான உண்மை, நான் எப்பயுமே உன்னை காட்டிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, ஏன் நீ இப்படி எல்லாமே பண்ணுற அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு எமோஷன் ஆகிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்குமே அது எல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சன் நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்களேன்னு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் இவன் வந்து இப்படி லீயை மீட் பண்ண போயிருக்காரு
போயிடுவாருன்னு சொன்னதும் இவங்க எல்லாருமே உடனே கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த லீ வந்து உடனே அந்த பர்சனை அட்டாக் பண்ணிட்டு இவன் தான் பாஸ் உங்களை வந்துட்டு அங்கே கொலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான், நான் போட்டு தள்ளிட்டேன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம யுவான் போட்டு அவனை அடிச்சுட்டு ஏன்டா ஃப்ராடு உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, என்னை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறியான்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவங்களுக்குள்ள ஃபைட் வந்துடுது. அவங்க அசிஸ்டண்ட்டை அட்டாக் பண்ணி அவங்க பிடிச்சதுமே உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ ஏன்ட்ட வந்து வச்சுக்கோ அவன்கிட்ட வைக்காதன்னு சொன்னதும் அவன் கண்ணை வச்சு அங்கே கத்தி வச்சு கூத்திட்டு அவனை கண்ணை வச்சு மாட்டிச்சிருக்கான். கண்டிப்பாக உன்னை இன்னைக்கு போட்டு தள்ளிட வேண்டாம், மிஸ்டர் ஜியாங் வந்துட்டு நான் தான் எல்லாமா இருந்தேன், அவர் என்ன தானே இந்த கேங்கோட இன்சார்ஜாக போடணும், அவர் எப்படி ஒன்றை போடுவாருன்னு சொன்னதும் நீ வந்துட்டு கூட இருந்துட்டு அடுத்த கேங்கோட கை கோர்த்துட்டு வேலை பார்க்குறவன் உன் மேலே எப்படா நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு சண்டை வரும்போது நான் இன்னைக்கு உன்னை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு அவன் கண்ணை வச்சு ஷூட் பண்ண போகிறான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோங்க வந்து ஷூட் பண்ணிட்டு அங்கே காப்பாற்றினதும் உனக்கு என்ன அக்கறை எம்ஏலன்னு சொல்லி கேட்கும்போது உன் சிஸ்டர் உன்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, நீ வந்துட்டு அவளுக்கு பிரதர்னா எனக்குமே தானேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். வாய் முடிட்டு பேசாம இரு, சும்மா இந்த பாசாங்க வேலை பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போனதும் ஹீரோயின் நீ கொஞ்சம் அமைதியாரு, நீ இப்போ வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்க ஏன்டா அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்படி நீ வந்துட்டு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சதுமே அப்போ உடனே ஐயோ எனக்கு என்னமோ பண்ணுதேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணுறான். சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் வேமா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவனை சேர்த்துடுறா. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு ஆப்பிள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்போ அங்கே நம்ம ரான் வந்து நீ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ரொம்ப பெரிய மாவீரன் மாதிரி உன்னை காமிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, பாரு உனக்கு எப்படி அடிபட்டுருச்சுன்னு சொன்னதும் உனக்கு என்ன என் மேலே அவ்வளோ ஆக்கார, என்னை பார்த்துக்க என் சிஸ்டர் இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் வாய மூட என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. ஆனால் அவங்களுக்கு அங்கே சிரிப்பு வந்துட்டுருக்கு. ரேனுக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்குது. அப்போ அங்கே ரேன்மே ஆமாம்மா நான் யார் அப்படின்றத சொன்னதும் நான் சும்மா தான் சொன்னேன்ப்பா அப்படின்றத அவன் சொல்கிறான். என் வாய் சும்மா இருக்க மாட்டேது, நான் பாட்டுக்கு வந்துட்டு என்ன தேய்ச்சி உங்ககிட்ட அங்கே பேசிடுறேன் அப்படின்றத சொல்லும்போது நானுமே சும்மா என்ன தேய்ச்சி பேசிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே சரிப்பா இப்போ டைம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறோம், ரான் நீயே இவனை நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னதும் அங்கே மேனுக்கு நேமோ நாளைக்குமே என்னை நீ பார்க்கவா அப்படின்ற சைட் அவங்க சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு ரேனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு என்னப்பா உன் பிரதர் சரியான ஒரு ஸ்டூபிட், அவன் மேலே போய் ரேன் மாதிரி ஒரு அறிவாளி பொண்ணுக்கு எப்படி லவ்னு சொல்லி கேட்டதும் டே என்ன நினச்சிட்டு பேசுகிறா அவன் என் பிரதர்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஏதோ இடிக்க வந்ததுமே வேமா இவன் பிடிச்சி காப்பாற்றிட்டு நீ பார்த்திரு அப்படின்றத சொன்னதும் இந்த அக்கறை தூக்கி குப்பையில் போடு, தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் எதுக்குடா என்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்படுறா. இந்த மாதிரிலாம் லவ் டைலாக் என்கிட்ட பேசாதன்னு சொன்னதுமே நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, என்னை கூட்டிகிட்டு வரும்போது உனக்கு நான் நீ எனக்கு நீ சொன்னேல நான் உன்னை இப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் சும்மா வந்துட்டு ஏதாச்சும் பேசிட்டு இருக்காதன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பாங்க வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு வேமா ஓடி போய் அங்கே ஹக் பண்ணிக்கிறான். வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியானதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே அவங்களுக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்குறான். நீ ஷியான் குடும்பத்தோட பையன் தானேன்னு சொன்னதும் அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே நான் வந்து தனியாக பேசணும் அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ உனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்துட்டு ஒன்றை மாதிரி ஒரு பையனை என்னோட வீட்டு சன்னில் அவன் ஆக்க விரும்பலன்னு சொன்னதும் நான் அதை எல்லாத்தையுமே சேக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு கூட விரும்புகிறேன், உங்கள் பொண்ணு வந்துட்டு உண்மையிலேயே நல்ல பொண்ணு, அவளுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எல்லாத்தையுமே நான் கூட இருந்து பார்த்துக்கணும்னு சொன்னதுமே அதை பற்றி நீ கவலைப்படாத என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்பாங்க நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வேணாலும் விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அவ்வளோ விடுறதுக்கு ரெடியாக இல்லை, நீங்கள் உங்கள் பொண்ணை ரொம்பவே நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு பர்சன் சொல்லிடுறாரு. அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. நம்ம ஹீரோயின் இங்கே ரொம்ப டென்ஷனாக இருக்கா, அப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு, ஏதாச்சும் வந்து பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம இவானை பார்த்தா நான் உன்ட்ட சொன்னா இல்லையா, அப்பாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவர் சும்மா விட மாட்டாருன்னு பார்த்து இல்லை என்ன நடக்குது அப்படின்றத சொன்னதும் ஏன்டா அறிவு கட்டவனே அவன் உயிரை காப்பாற்றிருக்கான் இன்னமே இப்படியா பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. அது சரியா எப்படி வந்துட்டு உனக்கு நல்லா இருக்குது, திடீர்னு அவனை பற்றி பேசுனது மட்டும் உனக்கு உடம்பு நல்லா இருதான்னு சொன்னதும் உடனே அவன் போர்வை பொத்திட்டு ட்ராமா பண்ணதும் அங்கே நம்ம ஃபேங் டைமே அப்படியே பண்ண சொன்னதும் அவளுக்கு கடுப்பாக இருக்குது என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே ஹீரோயினோட அப்பா உள்ளே வந்ததுமே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. சொன்னதும் வா நம்ம வெளியே போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அவருங்க கூட்டிகிட்டு போகிறாரு. பிரான் இருக்கால அவனை பார்த்துக்கிறட்டும்னு சொல்லிடுறாரு. அவனை போய் எப்படி நான் சும்மா விழுவேன்னு எதிர்பார்க்குற, அவனை மாதிரி ஒரு ஃப்ராடு பையன் என் பொண்ணுகிட்ட வந்து போய் சொல்லி இத்தனை நாளாக ஏமாத்திருக்கான், அவனை நான் சும்மா விட முடியுமா அப்படின்றத சொன்னதுமே
அப்பா நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் வேணும்னு ஒன்றும் பொய் சொல்லலை, அவன் இன்னசென்ட். அப்போ உண்மையிலேயே உடம்பு முடியாமல் இருந்தான், நான் தான் அவனை பை பண்ணிட்டு வந்தேன். அவன் ஏதோ வந்து தெரியாமல் பண்ணியிருப்பான், நீங்கள் ஏதோ அவனை பண்ணிடாதீங்கன்னு சொன்னதுமே, உனக்கு என்ன அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவன் மேலே வந்து பாசம், வேலை நீ அவன் மேலே லவ்ல எது விழுந்துட்டியான்னு சொன்னதுமே, நீங்கள் என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அப்பாங்க இதுக்கு பேர் என்னது அப்படின்றத சொன்னதுமே, அவர் ரொம்ப அவங்க வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் ரொம்ப அங்கே ஹாப்பி ஆகிட்டு, நம்ம பொண்ணு வந்து ஒரு பையனை லைக் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ மாதிரியே தான் இருக்கா அவங்க அம்மாவுமே. அப்பாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அங்கே நம்ம ஷாப் எங்கே இருக்கான்னு எனக்கு விசாரித்து சொல்லுன்னு சொன்னதும், அவளுமே அட்ரஸ் சென்ட் பண்ணதுமே, ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போனதும், மெய்டு அவர் குளிச்சிட்ருக்காங்க மேடம்னு சொன்னதுமே, இவ வேகமாக போனால் அவன் குளிச்சுட்டு அங்கே வெளியே வர்றான். உனக்கு எதுவும் ஆகலையில, அப்பா உன்னை எதுவும் பண்ணிட்டாரா அப்படின்றத சொன்னதும், உனக்கு என்ன என் மேலே வந்து அக்கறையா அப்படின்றத சட்டி கேட்கும்போது, பட கிடையாது, ஒரு இன்னசென்ட் பர்சன் என்னால் வந்து இறந்து போகிறத என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொன்னதும், உங்கள் அப்பா எதுவும் என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட வந்துட்டு நல்லபடியாக தான் விசாரிச்சாரு, ஏன்னா அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னதும், அவர் என்கிட்ட பொய்யா சொன்னார், நான் இப்போ போய் கேட்குறேன்னு சொன்னதும், நீ இப்போ எதுக்காக இங்கே போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிறான். பக்கத்தில் வந்ததுமே ட்ரெஸ் போடு, எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும், ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னை இப்படி பார்த்ததுன்ற மாதிரி நீ இப்போ பண்ணிட்டுருக்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஃபஸ்ட்டு மெமரி என்ன தெரியுமா? நீ என்கிட்ட வந்து குழந்தை பெற்றுக்கணும் என் கூடன்னு சொல்லிட்டுலாம் பேசினேன், ஏன்னா அதெல்லாம் மறந்து போச்சான்னு சொன்னதும், நான் அதை குடிச்சிட்டு ஏதோ போதையில் பேசியிருப்பேன் அப்படின்னா உனக்கு அப்போவே ஞாபகம் வந்துருச்சா? என் ஆரம்பத்துலேருந்து நீ சீட்டாட பண்ணேன்னு சொல்லிட்டு கோவமானதுமே, அப்படிலாம் எதுவும் கிடையாது, அன்னைக்கு வந்து வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு வந்தப்போ தெரியாமல் தலையில் அடிபட்டுருச்சு, எனக்கு அப்போ வந்து சுயநினைவு வந்ததுமே எனக்கு வந்து புரிஞ்சுக்கிருச்சு நீ பேசின எல்லாமே. நான் அப்போ இருந்தே வந்து இவங்கெல்லாம் யார் என்னன்னு கண்டுபிடிக்க தான் இப்படி அமைதியாக ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிருப்பான்னு உன்னை ஏமாற்றணும்னு பண்ணலை அப்படின்றத சொல்கிறா. எனக்கு பேசுகிறதுக்கே முடியாமல் இருந்தப்போ கூட நீ பேசின லாங்குவேஜ் எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகவும் தான் இருந்துச்சு, நான் உன்னை உண்மையிலேயே ரொம்ப லைக் பண்ணிச்சிருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை, நான் இப்போ கிளம்பணும், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் வந்து டீச்சர் வேலையை கண்டினியூ பண்ணுறதா இல்லையா, இப்படியே மாஃபியாவை சுற்றிட்டு இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போனதுமே அவளோட பொசிஷனை தூக்கி வேற ஒரு டீச்சருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லேடியை பார்த்தா அங்கே ஷோ பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாய் போயிடுது. அவர் ரொம்பவே டென்ஷனோட அங்கே வந்து பார்த்துட்ருக்கா. அப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ ரொம்பலாம் யோசிக்காதப்பான்னு சொல்லும்போது, ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த லீவ் வந்து கிட்னாப் பண்ணி வச்சுருக்கான், நாங்கள் கண்டுபிடிச்சாகணும்னு செட்டவை யோசிக்கிறா. ஸோ அங்கே 2 பர்சன்ஸ் வந்து அவங்கள வந்துட்டு அங்கே நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வெளியே வந்ததுமே 2 பேரும் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ண வந்ததும், அங்கே பார்த்தா நம்ம யுவானும் ஷாவுமே வந்துட்டாங்க. அப்பாங்க 2 பேத்துக்கு பார்த்துட்டு பிடிக்கல, நீ எதுக்காகடா இங்கே வந்திருக்க, என் சிஸ்டரை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே, அவளுக்கு நான் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவன் அவனை கோவப்படுத்திட்டுருக்கான். 2 பேத்துக்குள்ள அங்கே வாக்குவாதம் தான் ஆயிட்டுருக்கு. அப்போங்க அவங்க அட்டாக் பண்ண வந்ததும் பயங்கரமாக போட்டு அடிச்சுங்க பிடிச்சிடுறாங்க. பட் ஹீரோயின் பார்த்தா உண்மையிலே ட்ரிங்க்ஸே பண்ணலை, சும்மா ஆக்டிங் பண்ணியிருக்கா. எல்லாமே இவங்க பக்கா பிளான் பண்ணி அவங்கள பிடிச்சிருக்காங்க. ஒழுங்கு அந்த பையனை வந்துட்டு எங்கே கிட்னாப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு இடத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கண்டுபிடிச்சி தேட போனால் அங்கேயுமே 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக அங்கே வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ அங்கே இவன் தான் என்னை பிளாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவான்னு சொல்கிறா. இல்லை சிஸ்டர், இவன் தான் விட மாட்டான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க தேடி உள்ளே போனால் இவங்க 2 பேருமே அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே அந்த பையனையுமே கண்டுபிடிச்சி ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறா. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவன்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுறா. படிப்பை அப்படி பாதியிலெல்லாம் விடக்கூடாது, நான் வந்து என்ன கஷ்டம்தான் சொல்லு, நான் வந்து உனக்கு நீக்கி வைக்கிறேன்னு அவள் சொல்கிறா. இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸ்மோக் பண்ணிகிட்டேவும் அந்த பையன் வந்து அவங்க அம்மாவோட தேவைக்காக தான் இப்போ அங்கே வேலை பார்த்துருக்கான், அவங்களுக்கு ரொம்ப முடியலை, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. வந்து இல்லாத அந்த மார்க்கெட்டில் வந்து வேலை வாங்கியிருக்கான். ஸோ அது மூலமாக தான் அந்த பையனுக்கு இப்படி ஆகியிருக்கு, அவன் தான் கிட்னாப் பண்ணியிருக்கான் இந்த பையனையுமே அவன் சொல்கிறா. அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அந்த லீவை வந்துட்டு போட்டு தள்ளணும், அவன் ஏகப்பட்ட பிள்ளைங்களை இந்த மாதிரி பண்ணிட்டுருப்பான், இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பை பாதியில் விடுறது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இந்த லீவை பார்த்தா அந்த பையனை வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே அவன் ரொம்ப கோவமாகி போயிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ வந்து அந்த அண்டர் கிரவுண்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற எல்லாத்தையுமே இல்லாமல் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் உன்னை பிளைனில் வந்து போட்டு தள்ளுறதுக்குமே அந்த லீவ் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தான், அவன் வேலை தான் இதுன்னு சொல்லிடுறாங்க. என்னை போட்டு தள்ளாங்க ஆளெல்லாம் அனுப்புனதுமே அந்த டீச்சர் பயந்து போயிடுறாங்க. பட் அங்கே ஹீரோயின் எல்லாத்தையும் போட்டு அங்கே அடி வெளுத்து விட்டதும் அப்போ அங்கே லீ சொல்கிறான், பரவாயில்லப்பா, என்னதான் இருந்தாலும் மாஃபியா கிங்கோட பொண்ணு இல்லையா, அந்த திறமை உங்ககிட்ட இருக்குது, பட் என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டை தேடாதீங்க, அவன் ஏன்ட்ட பத்திரமா இருக்கான், காப்பாற்றணுமா நீங்கள் ஏன்ட்ட வாங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாய் போயிடுது. அவங்க தேடி போனால் இந்த விஷயம் தெரிஞ்சாங்க யுவானுக்குமே தெரிஞ்சு போயிடுது.
அவங்க 2 பேருமே காப்பாற்றுறதுக்காக அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோயின்மே அங்கே உள்ள என்ட்ரா ஆயிடுறா. இவங்க 2 பேருமே மறைஞ்சிட்டு நான் இப்போ போய் அந்த பையனை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அங்கே வந்து போகிறான். ஹீரோயினுடைய பின்னாடி இன்னொருத்தையும் போகிறதுக்கு டிசைட் பண்ணுறான். அப்போ அங்கே லீ வந்து பரவாயில்ல தைரியம் ஜாஸ்தி தான், பட் வந்துட்டு எதுவும் நடக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக இன்னைக்கு யாரும் பிழைக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு பொழந்து கட்டிடுறாங்க. ஏகப்பட்ட பேர் இன்னும் வந்ததும் அங்கே நம்ம ஹீரோவுமே முன்னாடி அங்கே வந்து நின்றுடுறான். இந்த சைடில் பார்த்தா அந்த குட்டி பையனையுமே போய் காப்பாற்றிடுறாங்க. அப்போ அந்த லீ சொல்கிறான், போன டைம் என்னமோ நீ வந்து பொழைச்சிக்கிட்ட, ஆனால் இந்த டைம் நடக்காது, உன்னே சேர்த்து நான் இங்கே போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ணவங்கள சொன்னதுமே பட் கூட இருக்கிறது பார்த்தா நம்ம யுவான் ஷாவோட ஆளுங்க தான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்போ சேர்த்து போயிடுவேன், நான் மட்டும் ஏன் சாகணும், உங்களையுமே நான் போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு அவன் கன்னை வச்சு அங்கே ஷூட் பண்ண போகிறான். யுவான் நம்ம யுவான் ஊடால விழுந்து அவனுக்கு அடிபட்டுது. அந்த லீவை போட்டு தள்ளிடுறாங்க. அப்போ ஹீரோயின் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறா. தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ அழுகாதன்னு அவன் சொல்லும் போது அப்போங்க நம்ம ஹீரோ, நீ என்ன கண்ணை மூடிச்சுக்க, கண்ணை முன்னன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டான்னு சொன்னதும், நீ இப்பயுமே என்கிட்ட சண்டை போறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின்ட்ட தயவு செஞ்சு நீ கவலைப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவனே அவனை தூக்கிக்கிட்டு போயிடுறான். பிறகு இங்கே நம்ம ரானை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. வான் வர்றான், வந்துட்டு கண்ணீரெல்லாம் துடைச்சி விட்டு அவளை சமாதானப்படுத்தினதுமே அங்கே ரொம்பவே அவளுக்கு ஹாப்பியாக இருது. என்னப்பா ஆனால் நீ வந்துட்டு வேற ஒரு பொண்ணை டச் பண்ண மாட்டியே, இப்போ எப்படி டச் பண்ணுறேன்னு சொன்னதும், இல்லை நான் சும்மா தான் அன்னைக்கு சொன்னேன்னு சொல்கிறான். உண்மையில் பார்த்தா அவன் கிரில் பண்ணிச்சுக்கா. ஸோ அந்த புகையடிச்சு அவங்க அழுதுருக்கா. அங்கே கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததுமே, நீ இப்போ என்ன டபுள் டேட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்ற செட்டி கேட்டதும் அவனை போய் கிஸ் பண்ணிட்டு, இப்போ நீ ஹாப்பியான்னு சொன்னதும், இல்லை நீ எப்போ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியோ அப்போ தான் ஹாப்பின்னு சொல்லும்போது, என் பிரதர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுருமான்னு சொன்னதும், ஆமாம் அவன்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு எங்கள் கையை பிடிச்சிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போங்க நீ ஏதாச்சும் எங்கள் ஜோடியை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறியான்னு ஹீரோயின் கேட்டதும் 2 பேரும் பர்ஃபெக்ட் ஃபேர் அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சுக்குச்சு சிஸ்டருக்கு வந்துட்டு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவன் வந்துட்டு நம்ம ரெக் பண்ணுறா இல்லையா, ஸோ அவள் கூட சேர்ந்து வாழணும்னு அவன் டிசைட் பண்ணிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.